இட்லி தோசைக்கு எப்பவுமே அரைச்ச சட்னியே அரைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். காலையில வந்து நல்ல சுட சுட இட்லியோட இந்த குருமால நீங்க இட்லிய நல்லா முக்கி எடுத்து சாப்பிடும்போது அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, பட்டை, பாதாம் பாதாம் இல்லைன்னா நீங்கள் முந்திரி கூட எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மிளகும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இதை வந்து ஒரு 3 விசில் வந்து நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான ஒயிட் குருமா வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். அமிர்தமாக இருக்கும்.